நடந்து முடிஞ்ச குரூப் 4 குரூப் 2லேருந்து கொஷின்லாம் நிறைய அந்த நல்ல தமிழ் எழுத வேணுமா புக்கிலேருந்து கேட்டிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்துருக்கேன். அந்த புக்கில் என்ன தான் இருக்குது அப்படின்னு நானே எடுத்து பார்த்தேன். டவுன்லோட் பண்ணேன். நம்ம நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணால் அந்த புக்கு கிடைக்கிது. அதில் பொருளடக்கத்தில் அப்படி என்ன தான் இருக்குன்னு ஒரு பேஜ் மட்டும் பார்த்துடலாம். தமிழ்மொழி. தமிழ்மொழி தொன்மொழி திராவிட தாய்மொழி தமிழே. தமிழ்மொழி வேறு வடமொழி வேறு. தமிழ்மொழியை குறித்து பலர் ஐரோப்பிய அறிஞர்கள் கூறியவை. தமிழின் தனி பண்புகள். அறிவியல் நூல்கள் எழுத முடியும். இன்றைய நிலை என்ன செய்ய வேண்டும்? இதெல்லாம் தமிழ்மொழியில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது உரைநடை வரலாறில் உரைநடை இலக்கணம் தொல்காப்பியத்தில் சிலப்பதிகாரத்தில் இறையனார் அகப்பொருளில் பாரத வெண்பாவில் உரையாசிரியர்கள் வழிகாட்டியவர்கள் பிற்காலத்தில் ஆங்கிலத்தில் உரைநடை வளர்ச்சி. இதெல்லாம் உரைநடை வரலாறில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 3 உரைநடை இயக்கங்கள். கொச்சை தமிழ் இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், நடுவழி மொழி கொள்கை இயக்கம், முடிவான கருத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து அஞ்ச வேண்டுவதில்லை. இலக்கண அறிவின் இன்றியமையாமை. தமிழ் இலக்கண சிறப்பு. நடைமுறை இலக்கணம் கற்க. அடுத்து அளவான இலக்கணம். எழுத்தியல். எழுத்து, உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, குற்றியல் உகரம், குற்றியல் இகரம், முற்றியல் உகரம், மாத்திரை, சொல்லுக்கு முதலில் வரும் எழுத்துக்கள், சொல்லுக்கு இடையில் வராத எழுத்து. இதெல்லாமே ஒரு பேஜில் இருக்குது. இன்னும் நிறைய பேஜ் இருக்குது. அடுத்தடுத்ததில் பார்க்கலாம்.